ஸோ ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ஹோப்ஃபுல்லி எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கான வீடியோவில் நம்ம வந்து என்ன கண்டென்ட் வந்து பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லிப்பர் கிளச் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ எதுல ஸ்டார்ட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, டிஃப்ரென்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது நார்மல் கிளச்சுக்கும் ஸ்லிப்பர் கிளச்சுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்லி. இப்போ நம்ம வந்து வண்டியில போயிட்டு இருக்கும்போது தேர்ட் கியர் வந்து ஃபோர்த் கியர் வந்து ஷிஃப்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கிளச்சும் கியரும் வந்து பார்த்தீங்கன்னா பிரியும். அப்போ வந்து இன்ஜின்ல இருக்க ஸ்பீட் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெயிட்டா ஃப்ளை வீல்ஸ் வரும். ஃப்ளை வீல்ஸ்ல இருந்து பார்த்தீங்கன்னா கிளச்சுக்கு போகும். ஸோ இப்போ வந்து நார்மலான பைக்ல வந்து நம்ம போயிட்டு இருக்கோம். அதாவது ஸ்லிப்பர் கிளச் இல்லாத பைக்கு நம்ம வந்து ஒரு 100ல போயிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு கார்னர் அட்டைன் பண்ண போறோம், இல்லைன்னா ஏதாவது சம்திங் ஏதாவது குறுக்க வந்துருச்சு அப்படின்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அக்ரெசிவா டவுன் ஷிஃப்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா, வீல் வந்து லாக் ஆகும். ஏன்னா இப்போ நம்ம இன்ஜினோட ஆர்பிஎம்மும் வீலோட ஆர்பிஎம்மும் பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆகுது. இப்போ வீல் வந்து ஒரு 5000 ஆர்பிஎம்ல இருக்குன்னா இன்ஜின் வந்து 6000 ஆர்பிஎம்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. இன்ஜின் வந்து டக்குன்னு ஆர்பிஎம் வந்து இறங்கிரும். அதாவது வீல்ல இருக்க ஆர்பிஎம் இருக்கு பாத்தீங்கன்னா, அது 5000 ஆர்பிஎம்ல வந்து ரன் ஆகிட்டே தான் இருக்கும். அந்த ஸ்பீட் வந்து அதே ஸ்பீட்ல தான் இருக்கும். அப்படின்னும் போது என்ன ஆகும்னா, வீல் லாக் ஆகி நம்ம வண்டி வந்து நம்மள தூக்கி அடிச்சிரும். ஸோ இது வந்து நார்மலான பைக்ஸ் வந்து இருக்கிறது. ஸோ ஸ்லிப்பர் கிளச் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு கார்னர் அட்டைன் பண்ணும்போது ஒரு 100 கிலோமீட்டர் ஸ்பீடோ இல்லை 120ல இருக்கும்போது நம்ம அக்ரெசிவா டவுன் ஷிஃப்ட் பண்ணுவோம். ஸோ ஷிஃப்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்லிப்பர் அதாவது கிளச் கியர் பாக்ஸும் கிளச்சும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பிரியாது. ஆஃப் என்கேஜாக தான் இருக்கும். ஸோ அப்படின்னும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, பார்ஷலாக தான் ஸ்பீட் வந்து கம்மியாகும். இன்ஜின் வந்து 6000ல இருக்குன்னா வீல் வந்து ஒரு 5000ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. 5500 இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம கியர் டவுன் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜின் வந்து 3000க்கு வந்துடும். 3000 3500க்கு வந்துடும். இப்போ வீல் வந்து பாத்தீங்கன்னா அதே 5000 ஆர்பிஎம் இல்ல 5500 ஆர்பிஎம்ல தான் இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீடை வந்து கிராஜுவலா ரேஸ் பண்ணுவோம். அப்படியே நம்ம நார்மலா இருக்க கிளச் மாதிரி நார்மலா இருக்க கிளச் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே லாக் ஆகி நின்று பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஆகாது. சோ இப்படி ஆகாம இருக்கிறதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா பேக் டார்க்னு சொல்லுவாங்க. வந்து வண்டி வந்து வீல் லாக் ஆகி நம்ம வந்து கீழே விழாம இருக்கிறதுக்கு மட்டும் தான் அது கொடுத்துருக்காங்க. வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி ஸ்லிப்பர் கிளச் இருக்க வண்டி வந்து நார்மலான வண்டியோட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஸ்லிப்பர் கிளச் வந்து நம்ம விழாம இருக்கிறதுக்கு சேஃப்டி தான் கண்டி மற்றபடி பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வேற எதுவும் கிடையாது. ஸோ இதை வந்து மெயினா வந்து நம்ம வந்து எங்க வந்து யூஸ் பண்ணோம்னு பாத்தீங்கன்னா, ரேஸ் ட்ராக்ல தான் பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணுவோம். ஏன்னா ட்ராக்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒரு 180 150 அந்த ஸ்பீட்ல வந்து நம்ம வந்துருக்கும் போது அதோட ஸ்பீடாக வருவாங்க. அந்த ஸ்பீட்ல வந்து நம்ம வந்துருக்கும் போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, அக்ரெசிவா ஒரு கார்னர் அட்டைன் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, அக்ரெசிவா டவுன் ஷிஃப்ட் பண்ணுவாங்க. 60 கியர்ல இருந்து ஸ்ட்ரெயிட்டா தேர்ட் கியரோ செகண்ட் கியரோ வருவாங்க. அப்படின்னும் போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, வீல் வந்து லாக் ஆகும். ஸோ அந்த வீல் வந்து லாக் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக மட்டும் தான் நம்ம ஸ்லிப்பர் கிளச் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹோண்டா தான் இதை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க லைக் ட்ராக்ல. தென் இதை பத்தி பார்க்கணும்னா ரேஸ் தாங்க மோஸ்டா யூஸ் பண்ணுவாங்க. நார்மல் ரோட்ஸ்ல வந்து பெருசா இது வந்து நமக்கு யூஸ் ஆகாது. நம்ம அக்ரெசிவா டவுன் ஷிஃப்ட் பண்ணும்போது நமக்கு அது வந்து ஒரு சேஃப்டி ஃபியூச்சரா வந்து இருக்கும். 20% ஃபிரிக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லிப்பர் கிளச் வந்து கிடைக்கலன்னு சொல்றாங்க. ஏன்னா அது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லி என்கேஜா இருக்காது. இப்போ வந்து நம்ம நார்மல் கிளச் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லி என்கேஜா இருக்கும், ஃபுல்லி லோடரா இருக்கும். அது வந்து ஆனா ஸ்லிப்பர் கிளச் வந்து பாத்தீங்கன்னா ஆஃப் லோடரா இருக்கும், அதாவது ஆஃப் என்கேஜா இருக்கும். ஸோ அதால வந்து பாத்தீங்கன்னா நார்மலான கிளச் தெரியறதை விட ஸ்லிப்பர் கிளச் வந்து கொஞ்சம் கம்மியா தெரியும். அதால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஃபிரிக்ஷன் வந்து ஒரு 20% வந்து கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க. கிளச் வந்து எல்லா வண்டிலையும் இப்போ இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க, எல்லா ஸ்போர்ட்ஸ் வண்டிலையும். இவ்வளவுதான் இந்த ஒரு வீடியோ. நம்ம வந்து நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோல வந்து மீட் பண்ணலாம். ஸோ அன்டில் தென் பாய். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்க. உங்களுக்கு வேற ஏதாச்சும் இதை பத்தி தெரியும், நீங்க பாயிண்ட்ஸ் மிஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னாலுமே அதை வந்து கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்க. நம்ம வந்து அடுத்த ஒரு வீடியோல வந்து மீட் பண்ணலாம். ஸோ பாய் கைஸ்.